Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா GS UPSC ல general studies இருக்கும் இல்லையா அதுல இருக்கிற certain basic questions பத்தி பார்க்கலாம். First one பார்த்துட்டீங்கன்னா which of the following organisms are autotrophs அப்படினு கேக்குறாங்க. First one algae, second green plants, third one fungi. இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து கோட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. So first autotrophsனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. Autotrophsனா அதோட own food அதே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கும். So இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் A 1 and 2 only. fungi வந்து வேற ஒரு பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்காக ஃபுட்டுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கே அண்ட் க்ரீன் பிளான்ட்ஸில் அதில் க்ரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் அதே பண்ணி அண்ட் தென் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கானிசம் மேக் ஃபுட் தெம்செல்ஃப் ஃப்ரம் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஆட்டோட்ராஃபிக். அதுக்கப்புறம் ஆல்கே அண்ட் க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் யூஸிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்துட்டோம். தே ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். ஃபங்கை ஆன் த அதர் ஹேண்ட் cannot prepare their own food and are not autotrophs. Second one, plants take carbon dioxide from air through. So plants வந்து carbon dioxide எடுக்குது இல்லையா, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது லைக் எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா ரூட், ஃப்ரூட், ஸ்டெம், ஸ்டொமேட்டா. ஸோ எங்கே வந்து பிளான்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்டொமேட்டா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர் இஸ் டேக்கன் இன் த்ரூ த டைனி pores present on the surface of the leaves. So these pores are surrounded by guard cells. Such pores are called stomata. ஸோ அந்த டைனி போஸ் இருக்கும், அதுதான் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் டெசர்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் டேக் பிளேஸ் இன். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து டெசர்ட்டில் நடந்திருக்கும், டெசர்ட் பிளான்ஸில். ஸோ அது வந்து எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லீவ்ஸ், ரூட், ஸ்டெம், ஸ்பைன்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்டெம். ஸோ டெசர்ட் பிளான்ஸ் ஹேவ் ஸ்கேல் ஆர் பைன் லைக் லீவ்ஸ் பார்த்துருப்போம். அந்த வாட்டர் லாஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்கோம். டு ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன். தீஸ் பிளான்ஸ் ஹவ் க்ரீன் ஸ்டெம்ஸ் விச் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால அது கலர் கொஞ்சம் வேரியடாகவும் இருக்கும். ஸோ டெசர்ட் பிளான்ஸில் எது வந்து க்ரீன் கலராக இருக்கோ அதுதானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், why do we add nitrogenous fertilizers to soil when nitrogen is so abundant in the atmosphere? So nitrogen வந்து அட்மாஸ்ஃபியரில் அதிக காம்போசிஷனில் நைட்ரஜன் தான் இருக்குது. ஆனால் பிளான்ஸ் வந்து ஏன் அதை எடுத்துக்காமல் நம்ம வந்து நைட்ரோஜன் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பத்துறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரோஜன் இஸ் நாட் குட் ஃபார் பிளான்ட் ஹெல்த், ஸோ பிளான்ஸ் டோன்ட் அப்சர்வ் இட். Because atmospheric nitrogen cannot be absorbed as such by the plants, because atmospheric nitrogen is absorbed slowly through stomata and plants require a lot of nitrogen. D, because atmospheric nitrogen is too light in weight and is not available at the level of plant height. So இதை பாஸ் பண்ணி இது ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அட்மாஸ்ஃபிரிக் நைட்ரோஜன் cannot be absorbed as such by the plants. பிளான்ஸ் நினச்சா அப்படியே வந்து அதை இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் போது அப்சர்வ் பண்ணலாம், ஆனால் வந்து இதே வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும். இப்போ வந்து ஆனால் வந்து நைட்ரோஜன் அப்படி அப்சர்வ் பண்ணிட முடியாது. ஏன்னா அட்மாஸ்ஃபிரிக் நைட்ரோஜன் cannot be absorbed directly by the plants. Soil has certain bacteria to convert gaseous nitrogen into useful form to release into the soil. இப்போ வந்து சில பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் கீழே, அந்த பாக்டீரியா வந்து நைட்ரோஜனை வந்து இழுத்து வச்சுட்டு அதை வந்து யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ வந்து யூஸ்ஃபுல் ஃபார்ம் அண்ட் ரிலீஸ் இட் இன் டு சாயில். ஸோ தீஸ் சாலிபிள் ஃபார்ம்ஸ் ஆர் அப்சர்வ் பை த பிளான்ஸ் அலாங் வித் வாட்டர். ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த சாலிபிலிட்டி அந்த மேட்டரும் வந்து இது கூட கலந்து பிளான்ஸ் அதை எடுத்துக்கும். ஸோ nitrogenous fertilizers are added to the soil to make usable nitrogen available to the plants. ஸோ இப்போ வந்து பாக்டீரியா வந்து ஆப்சென்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளான்ஸ் ஆப்வியஸாக நல்லா வளராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து nitrogenous fertilizers கொடுக்குறோம். அடுத்து question 5, fungi are able to grow on almost all kinds of organic matter. Where do the fungi growing on a piece of bread kept in a closed room come from? இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பிரெட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூடி தான் வச்சுருப்பீங்க, ஆனால் அதில் வந்து ஃபங்கை ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபங்கல் ஸ்போர்ஸ் which are present everywhere. Fungal grow by themselves from organic matter. Fungi are present on all kinds of organic matter and thus they need moisture to grow and become detectable by naked eye. D, fungi cannot grow on organic matter placed in a closed room அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஃபங்கல் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், அதனால தான் வந்து நம்ம ஒரு இடத்துல கை வைக்கும் போது வந்து வாஷ் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ when they land on wet and warm things they germinate and grow. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏதாவது ஒரு வெட்டான இடத்துல இப்போ பிரெட்டில் வந்து மாய்ஸ்சர் இருக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து அது போய் லேண்ட் ஆகி லைக் ஃபங்கல் க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், lichens is a symbiotic association between. எதுக்கும் அந்த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் என்னென்னா, இப்போ நான் இதை படிக்கிறேன், நீங்கள் அதை படிங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த அசோசியேஷன்.
எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் ஃபங்கை, ஆல்கே அண்ட் ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் ஆல்கே, பிளான்ஸ் அண்ட் ஆல்கே. இந்த லைச்சன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அசோசியேஷன் அப்படின்னா ஆன்சர் வந்து பி, ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஸோ இப்போ ஆல்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ஓன் ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் ஃபங்கை என்ன பார்த்தோம், ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுது, இது நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீ ஷெல்டர் தான் அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து நான் ஆல்கே வந்து நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், ஃபங்கை வந்து நான் உனக்கு ஷெல்டர் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன் ஆர்கானிசம் கால் லைக்கன்ஸ், chlorophyll containing partner which is algae and a fungus live together. So chlorophyll வந்து எதில் இருக்கும், algae இருக்கும். The fungus provides shelter, water and minerals to the alga, and in return the alga provides the food which prepares by the photosynthesis. அவ்வளோதான். 7th one, which of the following is an example of symbiotic relationship? இப்போ நம்ம பார்த்த மாதிரி அதே தான், எதுக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் லைச்சன்ஸ் பார்த்தோம், ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரைசோபியம் அண்ட் லெகும்ஸ் சொல்கிறேன். ஆப்ஷன் கஸ்குட்டா அண்ட் அதர் பிளான்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 3 only. 1 ரைசோபியம் அண்ட் லெக்யூம்ஸ், ஆப்ஷன் 3 லைக்கன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ரைசோபியம்னா என்ன, லெக்யூம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ரைசோபியம் அப்படிங்கிறது பாக்டீரியா, லெக்யூம்ஸுங்கிறது வந்து பிளான்ட்டு. ஸோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. Like bacterium called rhizobium can take atmospheric nitrogen and convert into a soluble form. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த நைட்ரோஜன் அப்சர்வ் பண்ணி கொடுக்கணும், அந்த பாக்டீரியா தான் இது. ஸோ என்ன பண்ணால் நைட்ரோஜனை கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுத்துரும். பட் ரைசோபியம் cannot make its own food. ஸோ ஃபுட்டை வந்து பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணும், பிளான்ட் வந்து ஃபுட்டு தருவதுக்கு. ஸோ இட் lives in the root of the gram, peas, monk beans and other legumes which provide them with nitrogen. So most of the pulses, ஸோ இப்போ நம்ம தாலெல்லாம் இருக்குல்ல, ஆர் obtained from leguminous plants. In return the plant provide food and shelter to the bacteria. இப்படி தான் கொடுக்கும். அதே அசோசியேஷன் தான். அப்புறம் வந்து நம்ம லைக்கன்ஸ் பார்த்தோம் என்ன இதுன்ட்டு. அடுத்து 8th one, what do you understand by animal nutrition? animal nutritionனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரிஷன் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் அன் அனிமலுக்கு தேவையான நியூட்ரிஷன், மோட் ஆஃப் இன்டேக் ஆஃப் நியூட்ரிஷன் பை த அனிமல், எந்த மோடில் வந்து இன்டேக் பண்ணிக்குது அப்படின்னு, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபுட் இந்த அனிமல் பாடி. இப்போ என்னென்னா யூட்டிலைஸ் பண்ணக்கப்புறம் சாப்பிட்டக்கப்புறம் எந்தெந்த இதெல்லாம் ஆகுது, என்னென்னலாம் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கோட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ், ஆப்ஷன் டி. ஸோ அனிமல் நியூட்ரிஷன் இன்க்ளூட் எவ்ரி திங். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின் 9, the saliva break downs into proteins into peptides, starch into simple sugars, fats into fatty acid and glycerol. It has no digestive activity. இது தப்பு, digestive activity இருக்கும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, சலைவா எல்லாமே எஸ்ல வரும், ஸ்டார்ச் சிம்பிள் சுகர். ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட் இருக்கு இல்லையா ஸ்டார்ச், அதை வந்து சிம்பிள் சுகராக வந்து மவுத்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணிடும், கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் அந்த சாலிபிலிட்டியோட. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ சலைவா has amylase activity which helps in breakdown of starch into simple sugars. அதுக்கப்புறம் 10th one, which of the following is secreted by stomach? stomach வந்து எதெல்லாம் செக்ரீட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மியூக்கஸ், டைஜஸ்டிவ் என்சைம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆல் தி அபவ். நம்ம ஸ்டமக்கில் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இருக்குது, மியூக்கஸும் இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இது என்னென்னு ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டமக் இருக்குது இல்லையா, அதோட இன்னர் பார்ட், த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டமக் செக்ரீட்ஸ் மியூக்கஸ். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூஸஸ். ஸோ த மியூக்கஸ் ப்ரொடெக்ட்ஸ் த லைனிங் ஆஃப் த ஸ்டமக். இப்போ வந்து நம்ம ஸ்டமக்கில் வந்து டேரெக்டாக ஏதாவது அசிடிக் மெட்டீரியல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைனிங்கை வந்து உள்ளே ப்ரொடெக்ட் பண்ணும் மியூக்கஸ். அப்புறம் இந்த ஆசிட் இருக்குல்ல HCl, அது வந்து என்ன பண்ணுன்னா கில்ஸ் மெனி பாக்டீரியா. நம்ம சாப்பிடும்போது சம் பாக்டீரியாஸோட தான் சாப்பிடுவோம். கம் அலாங் வித் த ஃபுட் அண்ட் மேக்ஸ் த மீடியம் ஆஃப் த ஸ்டமக் அசிடிக். ஸோ அந்த ஸ்டமக் வந்து அசிடிக்காகவே வச்சுருப்போம் அண்ட் ஹெல்ப்ஸ் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் டு ஆக்ட். ஸோ அசிடிக்காக இருந்தால் தான் ஸ்டமக்லேருந்து வர இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அது கூட ஆக்ட் ஆகும். ஸோ த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஜூஸஸ் பிரேக் டவுன் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். நம்ம எடுக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆஃப் த ஸ்டமக் கன்வெர்ட். இப்போ தான் பார்த்தோம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ப்ரோட்டீன்ஸை வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். Next one, bile juice secreted by the liver is essential for the digestion of. So the bile juice அப்படிங்கிறது வந்து எதை வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோட்டீன், ஸ்டார்ச், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ். ஸோ இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் gland நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் gland situated in the upper part of the abdomen. மேலே இருக்குது, அப்டமெனுக்கு மேலே, ஆன் த ரைட் சைட்.
ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் gland in the body. ஸோ எது வந்து லார்ஜஸ்ட் gland in the body அப்படின்னா லிவர் தான். இட் செக்ரீட்ஸ் பைல் ஜூஸ். ஸோ லிவர்லேருந்து அந்த வெளியில் பைல் ஜூஸ் வருது. தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ சாக் கால் த கேல் பிளாடர். ஸோ இந்த லிவரில் வந்து கேல் பிளாடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறையா பேர் கூட இந்த கேல் பிளாடரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அதுதான் காரணம், அது செக்ரீஷன் ஒழுங்காக பண்ணாது. ஸோ அந்த சாக் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பைல் ஜூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ the bile plays an important role in the digestion of fats. நம்ம வந்து நிறைய ஃபேட் எடுக்கும் போது அதை வந்து டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த சாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போல்லாம் ஃபேட் எடுக்கிறோமோ அதுக்கு கூட வந்து அதை பிரேக் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், pancreatic juices help in the digestion of carbohydrates, fat, proteins, vitamins. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த கோட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ pancreatic juicesனால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆப்ஷன் சி 1, 2 and 3 மட்டும்தான், விட்டமின்ஸ் கிடையாது. இப்போ என்னென்னா pancreatic juice acts on carbohydrates, fats, proteins and changes them into simpler forms. Vitamins don't need to be digested. இப்போ என்னென்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபேட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக சேஞ்ச் பண்ணால் தான் வந்து நம்ம பாடி அதை ஏற்றுக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த pancreatic juice ஸ்டமக்கில். ஆனால் வந்து விட்டமின்ஸ்லாம் வந்து அப்படி லைக் பிரேக் டவுன் பண்ண தேவையில்லை, அது வந்து டேரெக்டாக பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். 14th one, which of the following organs is involved in the digestion of carbohydrates, fats as well as proteins? இப்போ தான் பார்த்தோம் என்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், pancreas. சூஸ் த கரெக்ட் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 and 4. ஸ்மால் இன்டெஸ்டைன், pancreas. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. which of the following organs is involved in the digestion of carbohydrates, fat and proteins? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ்லாம் உள்ளே வரும்போது எது வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அப்புறம் pancreas அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். So both pancreas and small intestine secrete digestive enzymes which help the digestion of carbohydrates, fats as well as proteins. 15th one, large intestine is involved in. இப்போ இதில் ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ஸ், டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ், அப்சார்ப்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அதை டைஜஸ்ட் பண்ணும். ஆனால் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர் அதை தான் பண்ணும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் வைடர் அண்ட் ஷார்ட்டர் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்போது லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து இஸ் ஷார்ட்டர் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன். its function is to absorb water and some salts from the undigested food material. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டமக்கில் கொஞ்சம் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் இருந்ததுன்னா அதுலேருந்து வந்து சால்ட்டையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ த ரிமைனிங் வேஸ்ட் இஸ் தென் பாசஸ் இன் டு த ரெக்டம் அண்ட் ரிமைன்ஸ் தேர் அஸ் அ செமி சாலிட் ஃபேஸஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டமக்கில் வந்து அது செமி சாலிடாக இருக்கும். அப்புறம் வந்து தட் மேட்டர் இஸ் ரிமூவ் த்ரூ த anus ஃப்ரம் டைம் டு டைம். திஸ் இஸ் கால்ட் அஸ் egestion. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.